ஹலோ கைஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நான் உங்கள் சூர்யா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய மொபைலில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எல்லாருடைய மொபைலுமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆஃப் ஆகிட்டு ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நம்மளுடைய மொபைலை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது ரெண்டுத்துக்குமே நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படி வேறு என்ன பண்ண முடியும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களான்னா, கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 99% வேறு யாருக்குமே தெரியாது. இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் குயிக் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட டவுன் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் போய்ட்டு டவுன் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு பின்னாடி இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃபிங்கர் பிரிண்ட் குயிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு சில பர்மிஷனெல்லாம் கேட்கும். சாரி கைஸ், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கத்தினே இருக்குது. அந்த நாய்க்கு பொழைப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் கத்தி உயிரை வாங்கும். ஸோ அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் மறுபடியும் பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் டேப்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டில் நீங்கள் ஒரு முறை டச் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எதுனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் ஒரு முறை டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான ட்ரிக் தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் நீங்கள் செட் பண்ண போகிற ட்ரிக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஸ்வைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் பாஸ்ட்டாக ஸ்வைப் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆப் அப்படி இல்லைன்னா பிடிச்ச அப்ளிகேஷன் ரெண்டுமே ஒன்று தானா, சரி பிடிச்ச செட்டிங்ஸை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக டபுள் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ சிங்கிள் டேப்புக்கு எப்படி நமக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் அப்படி இல்லைனா நமக்கு பிடிச்ச செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிங்கிள் டேப்பை நீங்கள் ஆன் பண்ணணும்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி தான் ஒரு லிஸ்ட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப், கோ பேக், கோ ஹோம், அதுக்கடுத்து ரீசெண்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளாஷ் லைட்டை செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டில் செட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆகிடும். நீங்கள் அதுக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்களா டேரெக்டாக உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டில் கை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆகிடும். ஓகே கைஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டபுள் டேப் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு பின்னாடி லான்ச் ஆப் ஆர் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டேப் ஆப்ஸ் ஆர் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டில் கிளிக் பண்ண உடனே எந்த ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உதாரணமாக யூடியூப்பை செலக்ட் பண்ணிக்கினேன். செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் அந்த மாதிரி 2 முறை டச் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய யூடியூப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். மறுபடியும் நான் இதே மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப்பை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு பின்னாடி என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டில் நான் 2 முறை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா கூட நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதான ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் ஆன் பண்ணி கேமராக்குள்ளே போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்களா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி 2 முறை கிளிக் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் உடனே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பாசிட்டிவ் ஸ்வைப், அப்படி இல்லைனா டபுள் டேப், இந்த மாதிரி 3 விதமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ட்ரிக், ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு இந்த ட்ரிக்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி அந்த ஒரு வீடியோ போட்டாலே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி அந்த ஒரு வீடியோ போட்டாலே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே, நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த விடை பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பாய்.